வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசைன் திங்கிங். சரியா? தமிழ்நாட்டில் ஏராளமான கல்லூரிகள் நிறைய இருக்குது. எந்த ஒரு கல்லூரியிலும் இவ்வளவு சிறப்பான ஒரு அமைப்பு முறை கிடையாது. என்ன அந்த டிசைன் திங்கிங் சொல்கிறாங்க அப்படின்னா 5 பில்லர்கள் சொல்கிறாங்க. அந்த 5 பில்லர்களும் மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கையில பயன்பாடாக இருக்குது அப்படிங்கிறத தெளிவா விளக்கியிருக்காங்க. அந்த 5 பில்லர்களையும் ஒவ்வொரு விதமான நிலைப்பாடுகள் இருக்கு. தங்களுடைய சொந்தமான குரோத்னு சொல்லக்கூடிய ஒன்றை எப்படி மாணவர்கள் வளர்த்துக்கலாம், தான் ஆர்வமாக கொண்டுள்ள துறைகள் மீது ஒரு மாணவர் எவ்வாறு வளர்ச்சி அடைய முடியும் என்பதை ரொம்ப தெளிவா இந்த டிசைன் திங்கிங் நமக்கு விளக்குது. இது சார்ந்து மாணவர்கள் தங்களோட கருத்தை இங்கே இப்போ என்ன பண்றாங்க, பதிவு செய்யறாங்க. சொல்லுங்கப்பா, உங்களுக்கு டிசைன் திங்கிங் எந்த அளவுக்கு பயனுள்ளது சொல்லுங்க. மாணவர்களுக்கு என்னென்ன சிக்கல்கள் அந்த அணுகுமுறையில இருக்குது, அந்த சிக்கலுக்கு உண்டான நிலையான தீர்வுகள் அங்க கட்டமைக்கப்படுது அப்படிங்கிறது ஒரு மிகச்சால சிறந்த ஒரு கருத்து. வாழ்த்துக்கப்பா, உட்காருங்க. அடுத்த மாணவர் உங்களுக்குரிய கருத்தை பதிவு செய்யுங்க. சொல்லுங்க. எடுத்துக்கிட்டோம்னா அதை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு அது எந்த லெவலுக்கு இருந்திருக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை சால்வ் பண்ற முறையை வந்து டிசைன் பண்ணி அதுல ஒவ்வொருத்தருக்கும் உண்டான செயல்பாடுகள்ல எந்தெந்த இடங்கள்ல பெரும்பாலும் தடை ஏற்படுகிறது, அந்த தடைகளுக்கு உண்டான சரியான விளக்கங்கள் எப்படி இந்த டிசைன் திங்கிங் மூலம் நம்ம கொடுக்குறோம். அதாவது ஒருத்தர் நல்லா படிச்சிருப்பாங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அந்த இடத்துல தருமாற்றம். அந்த இடத்துல எந்த விதமான ஒரு ஊன்றுகோலாக இருந்தால் நம்ம அந்த தயக்கங்களை எல்லாம் போக்கிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த டிசைன் திங்கிங் மூலம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது கிரியேட் பண்ணும். அதாவது கண்டிப்பா ஏதாவது ஒரு நடைமுறை இருந்துச்சுன்னா அந்த நடைமுறையில கண்டிப்பா ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கும். அந்த சிக்கலை நம்ம எப்படி அணுகி அந்த சிக்கலுக்கு உண்டான தீர்வை கொண்டு போறோம் அப்படிங்கிறத இதுல நிறைய நமக்கு என்ன வர்றாங்க, விளக்கிட்டே வர்றாங்க. சாதாரணமா இப்ப இருட்ட போறவனுக்கு ஒரு மெழுகுவர்த்தி கையில் இருந்துச்சு அப்படின்னா அந்த இருட்டை போக்கக்கூடிய ஒரு வெளிச்சம் உண்டாகும். அந்த மாதிரி இந்த டிசைன் திங்கிங் மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வெளிச்சமாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது இங்க குறிப்பிடத்தக்க ஒண்ணு. அடுத்தது பின்னாடி மாணவர்கள் யாரும் ஏதோ ஒரு கருத்து சொல்லுங்க. இந்த டிசைன் திங்கிங் என்ன வேணாலும் இருக்கலாம், பொதுவான ஒரு கருத்து. டிசைன் திங்கிங் வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய கல்வியில உங்களுடைய சொந்தமான ஈடுபாடுகள்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும், பொதுவான ஏதோ ஒரு கருத்து சொல்லுங்க. நம்ம எந்த வகையில நிறைய கிரியேட்டிவிட்டி பண்ணியிருக்கோமோ அது இன்னும் சிறப்பா இருக்கணும். எந்தெந்த இடங்கள்ல சில மிஸ்டேக் எல்லாம் வர்றது சகஜம். அந்த மிஸ்டேக் எல்லாம் சரி பண்ணி மீண்டும் அடுத்த நிலைக்கு அடுத்த கட்டத்துக்கு மாணவர்கள் என்ன பண்றாங்க, உருவாக்கப்படுறாங்க அப்படிங்கிறது இதுல நம்ம என்ன பண்ணிக்கணும், அதிகமா தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம மாணவர்கள் தங்களுடைய சரியான ஒரு நிகழ்வுகள் மட்டும் இல்லாம சில தவறுகளையும் அங்க சரி செய்யக்கூடிய ஒரு நிலை இந்த டிசைன் திங்கிங் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு பெருமையான ஒண்ணு. அதிகப்படியான நிறைய மாணவர்களுடைய வாழ்க்கைக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் தான். ஏன் அப்படின்னா மற்ற கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஓரியன்டா ஏதாவது சொல்லுவாங்க, அது சார்ந்த நிகழ்வுகள் மட்டும்தான் நடந்துச்சு. ஆனா நம்ம கல்லூரியில மற்ற கல்லூரிகள் இல்லாத ஒரு சிறப்பு, ஒரு அற்புதமான ஒரு படைப்பு என்ன அப்படின்னா டிசைன் திங்கிங் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தனிப்பட்ட மாணவரும் தனக்கு தேவையான ஒன்றை தானே அந்த டிசைன் திங்கிங் மூலம் பெறுவதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? வேற யாராவது மாணவர்கள் கருத்து சொல்லுங்க. டிசைன் திங்கிங் அதனால உங்களுக்கு என்ன பயன் வந்துச்சு அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆர்டிகல்
இந்த ஆர்டிக்கல் போடுறதுனால என்ன அப்படின்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் என்ன ஆகுது தெரியல. அந்த ஆர்டிக்கல் பற்றி நம்மளும் 4 பேர்கிட்ட பல செய்திகளை என்ன பண்ண முடியும், செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னா நல்ல படிப்பாளியில ஒரு சிறந்த படைப்பாளியை வரணும். ஆகவே மாணவர்களை நல்ல படிப்பாளியை மாற்றக்கூடிய ஒரு செயல்பாட்டையும் இந்த டிசைன் திங்கிங் செய்யுது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பெருமையா இருக்குது. நன்றி, வணக்கம்.